அப்பாவி பெரும்பாவி என்று இந்த வையகமே யோசிச்சு அதனால இந்த தெய்வலோகத்துல அந்த மன்னனாகிய தேவேந்திர இடத்துல நான் சென்று ஆண்டவா நான் எந்த ஒரு தீங்கும் செய்யாதவன்னா ஆகையினால இந்த 60க்கு 60 குறுக்கே 80 வயசு ஆனாலும் இங்க வயதான காலத்துல நாங்க மாண்டு மடிந்து போனா எங்களுக்கு மண்ணுத்தல்ல ஒரு குழந்தை வர கொடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தை வர வாங்க போலான்னு உன்னை கூப்பிட்டேன். அப்படி சுவாமி தேவி இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை சோகமா சொல்லாதீங்க. ஆண்டவனத்திலே செல்ல போகிறீங்க. அதனால சந்தோஷமா சென்று பெற்று வாருங்கள். உண்மைதான். குழந்தை வரம் வாங்கி வந்தால் எனக்கு தான் சந்தோஷம். மலடிங்க பேர் நீங்க வல்லவா? உண்மைதான் சுவாமி. அதனால அது சீக்கிரம் நீங்கள் சென்று வாருங்கள். அதற்கு முன்பதாக என்றும் நீங்க கூறியது போல 7000 நம் நாட்டை தேடி யார் ஒருவர் வந்தாலும் சரி அன்னமடத்திற்கு வந்தால் நம்பால் உண்டானது அவர்களுக்கு அன்னம் கொடுத்து வருவோரை அனைவரையும் ஆதரிக்க வேண்டும். கண்ணே எத்தனை பேர் 1000 பேர் அரிதேசி பரிதேசி வந்தாலும் அன்று முதல் இன்று வரை கையால் இயன்ற வரை சாதங்களை நம்ம அளித்து வருகிறோம். அப்பேற்பட்டவருக்கு சாதம் அளித்தால் அவர் வாயால் வாய் திறந்து அதனால நம்மளுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்காதா பாக்கியம் கிடைக்காதா என்றுதான் அன்னம் கொடுத்து வருகிறோம். உண்மைதான். என்றும் கொடுப்பது போல எந்த குறைகளும் இல்லாமல் இன்றும் யார் வந்தாலும் அவர்களை கவனித்து வருகிறேன். அப்படியா? நான் தெய்வ உலகம் சென்று வருகிறேன். சென்று வா பெண்ணை. சந்தோஷமா என் தேவியாளிடத்திலே விடைபெற்று விட்டேன். இப்பொழுது குழந்தை வரத்திற்காக இவ்வளவும் போகணும்ல. புறப்பட்டு தாத்தா போலாம். போலாம்ல? போகலாம். தெய்வ உலகத்திலே தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் தேவர் சபை கூட்டுவார். கூட்டும் பொழுது தேவாதி தேவர் அனைவரும் வருவார்கள். அனைவரும் வந்த பிறகு நம்ம செல்லலாம். அப்படி ஆகட்டுங்க. ஆனால் வந்து தேவாதி தேவர் சந்தோஷம் எல்லா மந்திரி மாறே பொன்னுலோகத்துல தேவர் மூரன் சொல்லக்கூடிய சித்தர் புத்தர் சொல்லக்கூடிய தேவரிசி அவர்களும் வந்திருக்கிறார்கள். அப்படித்தானே மந்திரி? இருவர்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருப்பதை பார்த்தா என் தேவலோகமே அவளுக்கு கலகலப்பாகிறது. பார்த்தியா? மந்திரி அப்படி ஜிகு ஜிகுன்னு இருந்தாலும் இங்க ஏதோ நடக்க கூடாது நடந்து விட்டது. எப்படிங்க ஐயா சொல்றீங்க? எப்படி என்றால் ஏற்றி வைத்த சிற விளக்காகப்பட்டது அவிழ்ந்து விட்டதா மந்திரி? என்ன காரணம்? என்ன காரணமா தெரியல. என் பொண்ணு லோகத்துல எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிற விளக்காகப்பட்டது அவிழ்ந்து விட்டது. மந்திரி ஐயா ஏதோ இங்க தவிர்த்தல் நடந்து விட்டது. ஆமாங்க ஐயா. இந்த தேவர் சபையில மந்திரி குற்றங்குறை உள்ளவர் யாராவது வந்திருக்க வரக்கூடாது. ஆமாங்க ஐயா. குற்றங்குறை இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த தேவர் சபையில கலந்து கொள்ள கூடாது. எந்த ஒரு குறையும் இல்லாதவங்க தான் இங்க வரணும். பொண்ணு லோகத்துக்கு குறை இல்லாதவங்க தான் தேவலோகத்துக்கு வரணும். ஆனா குறை உள்ளவங்க வந்தா இப்படி என்னுடைய சிறவிளக்காக பண்ணது அவிழ்ந்து விடும். ஆமாங்க ஐயா. மந்திரி இது யாருன்னு இவ்வளவு கூட்டத்துல என்னால் கண்டுபிடிக்க முடியாது. முக்கியமான ஒரு விஷயம். எப்படிங்க? நான் சொல்றது இவங்க முன்னாடி சொல்லு. எப்படிங்க? யாராவது குற்றம் குறை உள்ளவங்க வந்திருந்தா
இந்த சபையில எழுந்து கையை தூக்கலாம்னு சொல்லு. அப்படிங்களா? அப்பதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்களா? சீக்கிரம் சொல்றான். கேளுங்கள் சபையோர்களே, இப்பேற்பட்ட ராஜ சபையிலே, தேவர் சபையிலே, இந்த தேவர் சபையிலே இருங்கய்யா, தேவர் சபையிலே குற்றம் குறை செய்தவர்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் சரி இந்த ராஜ சபையிலே இருக்க கூடாது. அப்படிப்பட்டவர்கள் எவராது இருந்தால் எழுந்து நின்று கையை கட்டி மேலே கையை தூக்க வேண்டும். அப்படி குற்றங்குறை செய்யாதவராக இருந்தால் சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கலாம். இப்படிக்கு அரசாங்க கட்டளை, தேவேந்திரனுடைய கட்டளை. ஆமாங்க ஐயா. ஆண்டவா பரமேசா, என்னவென்று நான் சொல்வேன்? குற்றங்குறை உள்ளவர் யாராக இருந்தாலும் கைகட்டி இந்த தேவர் சபையில் இருந்து நில்லுங்கள்னு சொல்றாரு. தேவாதி தேவர்கள் கூடக்கூடிய சபையில குற்றமுள்ளவன் நான் ஒருவன் தானே இருக்கிறேன். ஆண்டவா ஜெகதீசா, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? ஐயா ஐயா தெய்வ மன்னனே சுவாமி, ஐயா நான் பிள்ளை எல்லாம் பாவே ஐயா. என்ன குற்றமுள்ளவன் யாராக இருந்தாலும் கைகட்டி இருக்க சொன்னீரே. ஆமா, குழந்தை இல்லாத பாவி நான் தான். சொன்னதால் தெரியும். அதே மிருகண்டா, அப்பேற்பட்ட குற்றாங்குறை உள்ளவங்க இந்த பொண்ணு லோகத்தை மிதித்திருக்க கூடாது. என் பொண்ணு லோகத்துல கால் வைக்க கூடாது. இன்னைக்கு ஏன்டா என் சரவலுக்கு அமைஞ்சு போச்சுன்னு பார்த்தா நீதாது காரணம். அதே மிருகண்டா, ஆனா நீ பிள்ளை எல்லாம் பாடியாச்சே.
ஏண்டா குறை உள்ளவங்க இந்த பொண்ணுலோகம் வந்திருக்க கூடாது. நீ பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மடும்பாவி, நீ என்ன பாவத்தை செய்தாயோ, உன் மனைவி என்ன பாவம் செய்தாலோ, உன் தந்தை தாய் யார் பாவம் செய்தார்களோ, இப்பேற்பட்ட குறை உள்ளவன் இந்த பொண்ணுலோகத்துக்கு வந்திருக்க கூடாது. நீ குறை உள்ளவன் பிள்ளை இல்லாதவன் வந்து என்னுடைய தேவர் சபையை இன்னைக்கு கலகப்படுத்தி விட்டார். ஓடி போடா. படுபோஸ் நாயா எங்கடா வர? என்ன சொல்றான்னு பாக்கலாம். குடுங்க சாமி, ஒரு சொல்றான்னு பாக்கலாம். சொல்றான் மண் உலகில் நான் மனிதனாக பிறந்தது, பூ உலகில நான் ஜனித்தது தவறா சுவாமி? அந்த ஒன்னானப்பட்ட பரம்பொருளுக்கே அடிவினை பணிவினை வேலை செய்தனே, சரி, ஒரு குழந்தை வர இல்லை என்று நான் தெய்வலோகம் வந்து ஏண்டா ஒன்னால மட்டும் சிவபெருமானுக்கு அனுதினமும் நான் கூடுதல் சொல்றேன். அங்க கேட்டிருக்கணும் புள்ள வரும். அவரு வந்து படி அளக்கிறவரு, சாப்பாடு போடுறவரு, படைக்கக்கூடிய பிரம்மதேவர் இருக்காரு. பிண்டத்தை பிடித்து பிண்டத்தோர் கருவாகி கருவை ஒரு உருவாகி மனிதனை கருவில உருவாக்குறவர் பிரம்மா இருக்காரு. அங்கதான போகணும். இந்த பொண்ணு லோகத்துக்கு எதுக்கு நான் வந்தா பாவி? ஐயோ இங்க வந்திருக்கீங்க, எங்க மகாராஜா உனக்கு புள்ள தர வந்தியாடா? இந்த இடத்துக்கு வந்து பர்றாவு அணியாத சிறுவனுக்கு எப்படி அமைஞ்சு போய் இல்லாகி விட்டதாரா பாவி?
ஐயா ஊனு சொல்லுங்க இவனை தூக்கி போட்டு இங்க ரெண்டா குழந்து போடுறான் ஓடியா ஐயா நான் கால பிடிப்பேன் ஐயா